கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய மாதத்திற்குள் நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 5வது மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட அநேக ஜெப விண்ணப்பங்கள் உங்களோடு இருக்கும். இந்த விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாம் நம் தேவைகளை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவராக. பிரியமானவர்களே, இன்றைய தினம் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், அவருடைய குரலை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜெப வேளையை நாம் அர்ப்பணம் செய்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும். நான் ஜெபிக்கின்ற போது என்னுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இன்றைய தினத்திலே இந்த ஜெப வேளையிலே நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எப்படியாக ஆண்டவர் என்னோடு பேசுவார், ஆண்டவர் குரல் என்னோடு எப்படி நான் உணர முடியும் என்றெல்லாம் பல கேள்விகள் நம்மளோடு இருந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். ஆண்டவர் என்று என்னோடு பேசினார், இந்த ஜெப வேளையிலே ஆண்டவர் எனக்கு இப்படியாக இடைப்பட்டார், இப்படியாக கருத்துக்களை எனக்கு பகிரும்படியாக எனக்கு சொன்னார் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேச வேண்டும். ஆண்டவர் பேசுவதை நான் கேட்க வேண்டும், ஆண்டவர் பேசுவதை நான் உணர வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த ஜெப வேளைக்கு நாம் கடந்து வருவோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு கிராமப்புறத்திலே ஒரு சிறிய குடும்பம் வாழ்ந்து கொண்டு வந்ததாம். கணவன், மனைவி, 2 குழந்தைகள் என்று. அந்த குடும்பம் சிறிய அளவிலே ஒரு சிறிய வீட்டிற்குள் அன்றாட வியாபாரத்திற்கு சென்று அவர்கள் அந்த குடும்பத்தை அந்த குடும்ப தலைவர் நடத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் ஆலயங்களுக்கு சென்றெல்லாம் அவர்கள் ஜெபிப்பது குறைவுதான். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு இரவும் அவர்கள் தூங்குவதற்கு முன்பாக ஜெபிப்பது வழக்கம். அப்படியாக தொடர்ந்து அவருடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக இறைவனிடம் வேண்டி ஜெபித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அந்த குழந்தைகள் சென்று வந்துள்ளனர். அப்போது அந்த பள்ளியிலே கற்பித்து கொடுக்கப்பட்ட நற்கருணை ஆண்டவர் பற்றியான ஜெபங்களும் அவரை பற்றியான அதிசயங்களும் அற்புதங்களும் அவரோடு நம்ம எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், அவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது அவர் நம்மோடு எப்படியெல்லாம் இடைப்படுவார் என்றெல்லாம் ஒரு கருத்துக்களை பரிமாறப்பட்டு அந்த குழந்தைகள் மத்தியிலே அது ஆழமாக பதிந்து அவர்கள் வீடுகளுக்குள் வந்து அதை பற்றியான கருத்துக்களை பரிமாறி ஆண்டவரோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அந்த வீட்டில் உள்ள சிறுவன் அதை நற்கருணை ஆண்டவரை வரைந்து சுவரிலே ஒட்டி பெற்றோரிடம், நாம் இரவு ஜெபிக்கப்படுகின்ற போது இதன் முன்பாக அமர்ந்து நாம் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்ம தேவைகளை சந்திப்பார் என்று ஒரு உற்சாகமான வார்த்தைகளை குடும்பத்தார்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அந்த சிறிய குடும்பத்தினர் தொடர்ந்து அந்த படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுடைய ஜெபங்களிலே அவர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும், ஆடம்பரமான தேவைகளை சந்திக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் கேட்பது இல்லை. அவர்கள் அன்றாட தேவைகளை சந்திக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உடல் நலம் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ஜெப வேளையே ஒரு சிறிய நேரமாகத்தான் இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்போது இந்த நற்கருணை படத்தோடு அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கப்படுகின்ற போது அவருடைய அன்றாட வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கின்றது. அந்த குடும்ப தலைவர் டெய்லியும் வியாபார நிமித்தமாக பொருட்களை கடையில் வாங்கி வெளியில கொண்டு போய் விற்று வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கு வியாபாரமே ஆகாத சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கும். வாங்கின பொருள் எல்லாம் வீணாகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டு இருந்திருக்கிறது. இதுதான் அவர்களுடைய ஒரு முக்கிய ஜெப கருத்தாக ஆண்டவர் பாதத்தில் வைப்பார்களாம். எங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும், நிறைய லாபங்கள் வரணும், அதன் வழியாக குடும்ப தேவைகளை சந்திக்கணும் என்று சொல்லி அவருடைய ஜெபங்கள் இதுவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. நாளடைவிலே அந்த குடும்ப தலைவர் வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த படத்திடம் நின்று ஜெபித்து செல்வாராம். ஆண்டவரே, நான் இன்றைய தினம்
எந்த பகுதிக்கு சென்று வியாபாரம் பண்ண வேண்டும், எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி நான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து வெளியில செல்வது வழக்கம். அப்போது அவர் ஜெபிக்கின்ற போது அவருடைய சிந்தையிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற பொருட்களை வாங்கி அவர் வெளிப்படுத்துகின்ற பகுதிகளுக்கு சென்று வியாபாரம் செய்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். ஒரு நாள் முழுக்க சுற்றியும் வியாபாரம் ஆகாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த மக்கள் ஆண்டவரோடு ஜெபிக்கப்படுகின்ற போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கப்படுகின்ற போது, அவருடைய வார்த்தைக்கு அவர் பேசுவதை கேட்டு அதன் வழியாக வாழ்கின்ற போது, காலையில் நேரமாக சென்று மதியத்திற்கு முன்பாகவே அவருடைய வியாபாரங்கள் முடிந்து வீடுகளுக்கு வந்து விடுவாராம். இப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்து வந்து கொண்டிருந்திருக்கிறார். அருகில் இருந்த பக்கத்து வீட்டு மக்கள், என்ன இவருடைய வாகனம் நின்று கொண்டே இருக்கிறது, இவர் வியாபாரத்துக்கு செல்லவில்லையே என்ற ஒரு சந்தேகத்துடன் அந்த வீடுகளுக்குள்ள வந்து அந்த குடும்ப தலைவியை பார்த்து, என்னம்மா உங்க வீட்டுக்கு வியாபாரத்துக்கு போவது இல்லையா, எப்ப பார்த்தாலும் வண்டி இங்கேயே நிற்கிது, ஏன் என்னாச்சு, வியாபாரத்துக்கு போது கிட்ட உடம்புக்கு முடியலையா என்றெல்லாம் குடும்ப தலைவியிடம் கேட்டு இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த தலைவி சொல்லியிருக்கிறார், இல்லையே எங்கள் வீட்டுக்காரர் காலையில் போயிட்டு மதியான வேலையில் வந்து விட்டாரு என்றெல்லாம் சொல்லும்போது, எப்படி நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் வாகனம் எங்கே தான் நிற்கின்ற கொண்டு இருக்கிறது, என்ன சொல்கிறாய், நாங்கள் பார்க்கப்படுகின்ற போதெல்லாம் வாகனம் வெளியே தானே நின்று கொண்டு இருக்கிறது என்று அவர்கள் கேட்க, அப்போ அந்த தலைவி சொல்லியிருக்கிறார், இந்த படம் என்றைக்கு எங்கள் வீடுகளுக்குள் வந்ததோ, இந்த படத்திற்கு முன்பாக நாங்கள் எப்போ உட்காந்து நற்கருணை ஆண்டவரிடம் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோமோ அன்றையிலிருந்து எங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். அதன் நிமித்தமாக இப்போது எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை, வியாபாரமும் நல்லபடியாக நடக்கிறது. அவர் காட்டுகின்ற வழியில் நாங்கள் செல்கின்ற போது அந்த இடங்களிலே வியாபாரம் சீக்கிரமாக நிறைவடைந்து விடுகிறது. அதனால் என்னுடைய கணவர் சீக்கிரமாகவே வீடு திரும்பி விடுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப்படுகின்ற போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்ற போது, அவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற போது, அவர் காட்டுகின்ற வழிகளை நம்ம நடக்கின்ற போது, அது அற்புதமாகவும் அதிசயமாகவும் மாறக்கூடியதாக நாம் பார்க்கின்றோம். இது எப்படி சாத்தியமாகும், ஆண்டவர் எப்படி நம்மோடு பேச முடியும், எப்படி அவர் பேசுவதை நான் கேட்க முடியும் என்றெல்லாம் சொல்லி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுந்திருக்கலாம். நிறைய இடங்களில் நாம் கேள்விப்பட்டது உண்டு. ஆண்டவர் பேசுவதை என்னுடைய செவிகளில் கேட்டேன் என்று சொல்லி, நான் உணர்ந்தேன் என்று சொல்லி, நீங்களும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டுமா? உங்களுடைய சிந்தைகளிலே உங்களுக்கும் ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டுமா? உங்களுடைய உள்ளத்திலும் அவர் பேசுவதை உணர வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பேசுவதை நீங்கள் தியானிக்க வேண்டுமா? இதோ இப்படியாக நீங்களும் ஆண்டவருடைய சொற்களை, ஆண்டவர் பேசுவதை நீங்களும் கேட்க முடியும், உணர முடியும். அப்படியாக வாழ்வதற்கு நீங்களும் நானும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அந்த நற்கருணை படத்தை வைத்து நாம் ஜெபிக்கின்ற போதே அந்த விசுவாச வாழ்வு ஆண்டவர் நம்மளோடு பேசுகின்றார். இப்படியாக இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த கதை ஒரு நற்கருணை ஆண்டவருடைய படங்களுக்கு முன்பாக இருந்து நாம் ஜெபிக்கப்படுகின்ற போதே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதை உணர முடிகின்றது, அவர் பேசுவதை கேட்க முடிகின்றது. அதே போல ஆண்டவரோடு நாம் வாழ்கின்ற போது இன்னும் அதிகமாக நெருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதும், அவருடைய சொற்கள் வழியில் நடப்பதும், அவரோடு உறவாடுவதும்
உரையாடுவதும் சிறந்ததாக இருக்கும். எப்போதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரோடு உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கின்ற போது உங்களுக்கும் அவருக்கும் இடையே அந்த ஒரு உரையாடல் உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அவர் அந்த நேரத்திலே உங்களோடு பேசுவார். அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அவர் பேசுவதற்கு நம்மளுடைய உள்ள கதவுகளை நம்ம திறந்து வைத்திருக்க வேண்டும். அவர் நம்மளோடு கடந்து வருவதற்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் என் உள்ளத்தில் கடந்து வர வேண்டும். அவர் பேசுவதை என் செவிகளில் கேட்க வேண்டும். அவர் பேசுவதை உணர்ந்து நான் என் வாழ்க்கைக்கு செவிமடுத்து நான் வாழ்வாக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அதற்கு ஏற்ற விதத்திலே தயார் நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்த்தோமானால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய படத்திற்கு முன்பாக ஜெபிக்கப்படுகின்ற போதே இவ்வளவு வல்லமை என்றால், ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபிக்கப்படுகின்ற போதே இவ்வளவு வல்லமை என்றால், ஆண்டவருடைய உடலை அனுதினமும் நாம் உட்கொள்ளுகின்ற போது எவ்வளவு வல்லமை உள்ளவராக நாம் இருக்க வேண்டும், எவ்வளவு அதிசயம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். தூரமாக நின்று ஜெபிக்கப்படுகின்ற போதே இவ்வளவு வல்லமை என்றால், ஒவ்வொரு நாளும் நற்கருணையை உட்கொண்டு அவரை நம் உள்ளத்தில் ஏற்று நம் உள்ளத்துக்குள்ளேயே வைத்து என் உடலுக்குள்ளேயே வைத்து நாம் ஜெபிக்கின்ற போது அவர் எவ்வாறெல்லாம் நம்மோடு பேசுவார், எப்பமெல்லாம் நம்மோடு பேசுவார். அவர் நம்ம உள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா என்று சிந்திப்போம். ஏனென்றால் அந்த உடல் நம் உள்ளத்திலே கடந்து வர வேண்டும் என்றால், அந்த உடல் என் நாவுகளிலே கடந்து வர வேண்டும் என்றால், அந்த உடல் என்னுடைய இரத்தத்திலே கலக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய கரங்கள் அழுக்கு நிறைந்ததாக இருக்கக்கூடாது. என் உள்ளங்கள் அழுக்கு நிறைந்ததாக இருக்கக்கூடாது. என் உள்ளங்கள் வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. போட்டி நிறைந்த உள்ளங்களோடும் பழி வாங்கக்கூடிய உள்ளங்களோடும் அவதூறாக பேசுகின்ற உள்ளத்தோடும் அசிங்கமான சித்தரிப்புகளை பார்க்கின்ற கண்களோடும் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய உள்ளங்களோடும் இப்படியாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படியான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டு அந்த நற்கருணை அனுதினமும் நீங்கள் உட்கொள்ளப்படுகின்ற போது அது இயேசுவினுடைய உடலாக கடந்து வருவதில்லை. அது வெறும் கோதுமை பிண்டமாகத்தான் உங்கள் உள்ளக்குள் கடந்து வரும். இப்படியாக நீங்கள் உட்கொண்டு விட்டு நான் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே அனுதினம் நான் உட்கொண்டு கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை, அவர் பேசுவதை என்னால் உணர முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இல்லை என்றெல்லாம் நீங்கள் உங்களை கேள்வி கேட்பது உண்டு. அநேக நபருக்கு அற்புதங்களும் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கையிலே இப்படியான எதுவும் நடக்கவில்லை என்று ஆண்டவர் முன்பாக உட்கார்ந்து நம் கேள்வி கேட்டது உண்டு. ஆனால் அந்த உடல் நம் உள்ளத்தில் கடந்து வருவதற்கு நாம் தகுதியான பாத்திரமா? அவர் என்னோடு பேசுவதற்கு நான் தகுதியானவனா? அவருடைய குரலை என் செவிகளை கேட்பதற்கு நான் தகுதியானவனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனுதினமும் ஆலயங்களுக்கு சென்று நற்கருணையை உட்கொண்டு கொண்டு இருக்கிறோம். அது இயேசுவினுடைய இரத்தமும் சதயமாக நம் உள்ளத்திலே கடந்து வருகின்றதா, இல்லை வெறும் கோதுமை பிண்டமாக கடந்து வருகிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது உட்கொள்ளப்படுகின்ற போது நாம் பரிசுத்தவனாக, நாம் பாவமற்றவனாக, குற்றமற்றவனாக அவரை என் உள்ளத்தில் வைத்து நானும் அவரும் உரையாட வேண்டும். அவரோடு நான் பேச வேண்டும். அவர் பேசுவதை நான் கேட்க வேண்டும். அந்த வழியில் நான் நடக்க வேண்டும். அப்படியாகத்தான் ஆண்டவர் நம்மளோடு பேசி ஒவ்வொரு நாளும் அவர் வழியாக அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவர் காட்டுகின்ற பாதைகள் நடந்து செல்கின்ற போதுதான் நாம் உண்மையில் கிறிஸ்தவனாகவும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள நபராகவும் வாழ முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், அவர் வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜெப வேளையிலே நாம் அர்ப்பணிப்போம். எப்போதெல்லாம் ஆண்டவரை மறுதலித்து அவர் பேசுவதை கேட்காமல் அவரோடு வாழாமல் நாம்
பிரிந்து வாழ்கின்ற போது, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது, அந்த உள்ளங்களிலே ஆண்டவரை தேடி பார்ப்பது ஒரு அரிதான விஷயமாக இருக்கும். இதை உணர்ந்தவர்களாக இந்த ஜெப வேளையிலே நாம் கடந்து வருவோம். கடந்த காரியங்களை மறந்து வரக்கூடிய வேளைகளிலே ஆண்டவர் என்னோடு பேசுவதற்கு, அவர் பேசுவதை கேட்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆழமான சிந்தனையோடு இந்த ஜெப வேளைக்கு கடந்து வருவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைகளிலே நான் கேட்டது சிந்தித்தது எல்லாம் உன் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க பேசுவதை நான் என் செவியால கேட்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கின்ற போது, என்னுடைய தேவைகளுக்காக நான் மண்டியிட்டு ஜெபிக்கின்ற போது, ஆண்டவரே, நான் இந்த தேவையில நின்று கொண்டு இருக்கிறேன், என்ன முடிவெடுப்பது என்று நான் தடுமாறி நின்று கொண்டு இருக்கிற வேளையில, அப்பா நீங்க எனக்கு பேசுங்க, நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறேன், நீங்க பேசுவதை கேட்டதாக. ஆண்டவரே, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில நான் அப்படியாக ஒரு ஜெப தாகத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க பேசுவதை என் காதில் கேட்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீங்க என்னை முகமுகமாக நான் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்போதெல்லாம் நான் பலவீனத்தில் நான் துவண்டு இருக்கிறேனோ, நீங்க ஆறுதலாக என் உள்ளத்திலே ஆண்டவரே, என் சிந்தையிலே நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தையை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா, என்னோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இதோ நற்கரணைக்கு முன்பாக, இதோ என்னுடைய வீடுகளில் ஆண்டவரே, இப்படியாக அந்த நற்கரணைக்கு முன்பாக நான் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நற்கரனை மட்டும் ஆண்டவரே நான் உத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நற்கரனை பார்த்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவரே, நீங்க என்னோடு பேசுவீங்க, என்னோடு உறவாடுவீங்க ஆண்டவரே, என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பீங்க என்று சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய தினத்துல நான் அதை உணரக்கூடியவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, என்னை அப்படியாக உணரக்கூடியவனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜபத்தின் வழியாக ஆண்டவரே நான் மண்டியிட்டு ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நான் உத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்துல நிற்பதற்கு என்னுடைய பாவ பலவீனங்கள் தடையாக இருந்திருந்தா ஆண்டவரே, நான் தெரிந்து செய்த பாவங்களுக்கு எனக்கு தண்டனையை கொடுங்க ஆண்டவரே. நான் தெரியாம செய்த பாவங்களுக்கு எனக்கு மன்னிப்பு கொடுங்க ராஜா. ஆண்டவரே, நான் கடந்து வந்து இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க பேசுவதை என் செவியில கேட்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க பேசுவதை நான் செவியில கேட்கணும் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா, இந்த இணைப்பில ஆண்டவரே, இந்த இணைப்பில பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ நீங்க அவர்கள் செவிகளில பேசுங்க ஆண்டவரே. அப்பா, இது ஒரு காணொலியாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த இணைப்பு பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய இணைப்பாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, பரலோகத்தில் இருக்கின்ற தெய்வம் ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்களிடத்தில் நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கும் இவர்களுக்கு இல்லை ஆண்டவரே, அந்த இணைப்பை யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவர் உள்ளத்திலே நீங்க பேச வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தினத்திலே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, இவர்கள் கேள்விக்குறியோடு நின்று கொண்டு இருக்கலாம். இது நடக்குமா என்ற அவிவிசியவாசியத்தோடு ஆண்டவரை நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவர், இந்த தக்க வேளையிலே நீங்கள் பதில் கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தடுமாற்றத்துக்கோடு ஆண்டவரே, தேவைகளோடு என்ன செய்வதே என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கிற உள்ளத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவருடைய கேள்விக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிற மத்தியில நீங்க அதை முடிவை கொடுங்க ராஜா. அப்பா, நீங்க அந்த முடிவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எந்த வழியில நடக்க வேண்டும், எங்க செல்ல வேண்டும், என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டவரே ஜபத்தோடு நிற்கிறார்களோ நீங்க இந்த இடத்துல ஒரு ஆலோசனை கர்த்தராக, ஒரு ஆலோசனையை நீங்க கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இவர்களை கண்களை மூடி ஆண்டவரே ஜெபிக்கின்ற போது ஆண்டவரே, அவருடைய ஞானத்துல நீங்க பேச வேண்டுமா கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் கேட்கின்ற ஆண்டவரே, அவர் ஜெபிக்கின்ற ஆண்டவரே, அவர் வைக்கின்ற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே, இன்றைய தினத்துல நீங்க ஒரு பதிலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒரு பதிலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நாளை தினத்துல நாங்கள் அப்படியாக ஒரு சாட்சியை கேட்கணும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஜெப வேளையில இணைந்து ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் என்னோடு
பேசினார். ஆண்டவர் பேசுவதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் என்னோடு உறவாடுவதை நான் உணர்ந்தேன். அவர் என்னோடு உரையாடுவதை நான் உணர்ந்தேன். அவரை நற்கரின் வாயிலாக நான் முகமுகமாக பார்த்தேன். அவர் அப்படியே தத்துவமாக இதோ அப்பத்தின் வடிவிலே என்னோடு கடந்து வந்தார். இதோ அப்பத்தின் வடிவிலே அந்த கோரமான முகத்தை நான் பார்த்தேன். இதோ அந்த கோரமான முகம் என்னோடு இடைப்பட்டது. இதோ என் ஜெபங்களுக்கு அவர் என்னோடு பேசினார். இதோ என் விண்ணப்பங்களுக்கு அவர் என்னோடு பேசினார். இந்த காரியங்களிலே என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருந்தேன். இந்த ஜெப வேளையிலே ஆண்டவர் என்னோடு பேசினார். என் ஜெபத்துக்கு விடை கிடைத்தது. என் வாழ்க்கைக்கு விடை கிடைத்தது. என்னுடைய கடனுக்கு விடை கிடைத்தது என்றெல்லாம் அவர்கள் இந்த நேரத்தில் ஜெபித்து ஒரு சாட்சிய பகிர்வுகளை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியாக பிள்ளைகளோட நீங்க தேவைகளை சந்திங்க. நீங்க அவர்களை பாருங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு செவி மட்டுங்க ஆண்டவரே. அவருடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நீங்க செவி மட்டுங்க ஆண்டவரே. எப்பமெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே கவலையோடு வந்து உங்க பாதத்தில் உட்கார்ந்து இயேசுவே என்று கூப்பிடுகின்ற போது என்ன மகனே என்று நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அப்பாவுக்கு மகனுக்கு உள்ள உறவு, அப்பா தாய்க்கும் மகனுக்குள்ள உறவு ஆண்டவரே. அப்பா இது யாராலும் பிரிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா தந்தையை நீங்க தான், தாயை நீங்க தான் ஆண்டவரே. படைத்தவரு நீங்க தான் ஆண்டவரே. அப்பா உலகப்பரமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீங்க சொல்வதை மட்டும் கேட்டு ஒவ்வொரு சித்தத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை தயார்படுத்த வேண்டுமா கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அந்த நற்கரணை தான் ஆண்டவரே என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அந்த நற்கரணை தான் நீங்க என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நற்கரணை தான் என்னை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அந்த நற்கரணை தான் என்னை மட்டுமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா என்னோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே என்னோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே தனிமையில் இருந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தனிமையில் இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்பா எனக்கு பேசுவதற்கூட ஆள் இல்லை ஆண்டவரே. உம்மோட தானே பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுங்க ஆண்டவரே. கண்ணீருக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. அப்பா இரவு வேளையில கூட ஆண்டவரே மற்றவர்களுக்கு தெரியாம ஆண்டவரே படுக்கையில படுத்து அப்பா தலகாணியோடு கண்ணீரை நனைத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலும் தேறுதலுமாக இருங்க ஆண்டவரே. அப்பா நீங்க தேற்றலவனாக இருங்க. அந்த கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. அப்படியாப்பட்ட உள்ளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவரே அந்த உள்ளங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த உள்ளங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா வழி தவறி பாதை மாறி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தெளிவான ஒரு பாதையை காட்டுங்க ஆண்டவரே. மகளே உன்னுடைய பாவ நிமித்தமாகத்தான் நான் பாடுகளை ஏற்று இதோ கோரமான சிலுவையிலே உனக்காக மரித்து உயிர்த்து இதோ உணவாக வந்திருக்கிறேன். இன்னுமா எனக்கு சாட்டை எடை கொடுக்க போகிறார். இன்னுமா எனக்கு முள்முடி சூட்ட போடுகிறார். இன்னுமா என்னை சிலுவையிலே நீ அறைய போகிறார் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கின்ற கேள்வி ஒரு ஆழமான கேள்வியாக இருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று முக்கியமல்ல, இனிமேல் எப்படி வாழ்கிறோம் என்றுதான் முக்கியம். ஆண்டவர் இப்படியாக கேள்வியை கேட்டா நாம் எங்கு செல்வது? ஆண்டவர் பேச வேண்டும் என்று நினைக்கிற நாம் அவர் பேசுவதற்கு கேட்கக்கூடிய நபராக, அதற்கு செவிமடுக்கக்கூடிய உள்ளமாகவும் செவிகளாகவும் கண்களாகவும் உடலாகவும் இருந்து கொண்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள் கடந்து வர வேண்டுமா? ஆண்டவர் வருவதை நீங்கள் உணர வேண்டுமா? ஆண்டவர் உங்களுடைய கதவுகளை தட்டுவதை நீங்கள் கேட்க வேண்டுமா? இதுக்கு ஆழமான விசுவாசம் ஒன்றுதான். நீங்க ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவரின் வீட்டை தேடி வருவார். ஆண்டவர் என் கதவை தட்டுவார் என்று அவர் தட்டுவதை கேட்பதற்கு உங்களுடைய செவிகளை நீங்கள் செவிசாய்த்தீர்கள் என்றால் அவர் தட்டுவது உங்களுக்கு உணரப்படும். அப்போது உங்களுடைய வாதல் கதவுகளை நீங்கள் திறந்து கொடுக்கின்ற போது ஆண்டவர் வீடுகளுக்குள் கடந்து வருவார். அவர் வீடுகளுக்குள் கடந்து வந்து விட்டார் என்றாலே நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வீடு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் பேசுவதற்கு உங்களுடைய இதய கதவுகளை திறந்து வைங்க. ஆண்டவர் வந்து நம் இதய கதவுகளை தட்டப்படுகின்ற போது அந்த தட்டுகிற சத்தத்தை கேட்கக்கூடிய நபராக நாம் இருக்கின்ற போது அவர் நம் உள்ளத்தோடு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அவர் பேசுவது என்ன மொழி என்று நீங்கள் உணர முடியும். அவர் உங்கள் உள்ளத்துக்குள் கடந்து வந்தாலும் சரி, அவர் பேசுவதை கேட்பதற்கு நம்மளுடைய சிந்தை
தயார் நிலையில் இருக்கின்றதா? ஒவ்வொரு வேளைகளும் நீங்கள் ஜெபிக்கின்ற போதெல்லாம், ஐயோ ஆண்டவர் என்னோடு பேசப் போகிறார், என்ன பேசப் போகிறார், என்ன சொல்லப் போகிறார் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளைகளிலும் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கின்றோமோ, எந்தெந்த காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோமோ, எந்தெந்த தேவைகளோடு நீங்கள் கடந்து செல்கின்றீர்களோ, எந்தெந்த பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அந்த வேலைகளை எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து நீங்கள் அந்த காரியங்களை செய்தீர்கள் என்றால் அந்த காரியங்கள் ஞானம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதாக இருக்கும். உங்களுடைய சிந்தைகளிலே ஆண்டவர் அப்படியான ஒரு சிந்தையை அவருடைய சொல்லின் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் வாழ்வாக்கி வாழ்கின்ற போது எல்லா தடைகளும் மாறும். ஒவ்வொரு நாளும் அது ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கும். இதை அருகில் இருப்பவர்களோ மற்றவர்களோ பார்த்து, என்ன இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், என்ன இவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு முன்னேற்றம் என்றெல்லாம் கேட்பார்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி மடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ்கின்ற வாழ்க்கை. எப்போதெல்லாம் நீங்கள் ஆண்டவர் பேச வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முனைப்புடன் வாழ்கின்றீர்களோ, முனைப்புடன் அவர் பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கின்றீர்களோ, அப்போது ஆண்டவர் தரிசனமாக ஆண்டவர் பேசுவது உங்களோடு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபித்து, இந்த நற்கரணை படத்துக்கு முன்பாக ஜெபித்து, உங்களுடைய வீடுகளிலும் இப்படியாக ஒரு நற்கரணை ஆண்டவரை நீங்கள் வரைந்து அல்லது இந்த படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே நீங்கள் பேசாமல் இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்க போவதில்லை, நீங்கள் என்னோடு உறவாடாமல் நான் இந்த இடங்களை விட்டு நான் கடந்து போவதில்லை, என்னோடு உரையாடுங்க, என் செவிகளை பேசுங்க, என் சிந்தனையில பேசுங்க, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த இடத்தை விட்டு நான் வெளியில எந்திரிச்சு போவேன், அது மட்டும் உங்கள் பாதத்தில் அமர்வேன் என்று ஒரு வாஞ்சையோடு நீங்கள் அவர் பாதத்தை பிடித்தீர்கள் என்றால் ஆசீர்வாதம் உங்களோடு வரும். கண்டிப்பாக அவர் தன் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். நீங்கள் பேசுகின்றதை அவர் செவிமடுத்து கேட்பார். அவர் செவிமடுத்து கேட்ட அந்த விண்ணப்பங்களுக்கு அவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் அதற்கு செவிமடுத்து வாழ்கின்ற போது இது ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு பேசி உறவாடுவதற்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களும் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.